ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு தகவலோடு வந்திருக்குங்க. நேற்று நம்ம ஹேட்டர்ஸ்லாம் வந்து ஒரு வேலையை பார்த்தாங்க. என்னென்னா, அமீர் கான் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்ததாக ஒரு மேக்சினில் வந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் ரெடி பண்ணாங்க. அதில் அமீர் கான் அவர்கள் வந்து கூலி படத்தில் நடித்ததே ஒரு பெரிய பிக் மிஸ்டேக் என் லைஃப்பில், நான் நடிச்சிருக்கக்கூடாது, அதே போல் என்னோடய கேரக்டர் வந்து படத்தில் ஒட்டவே இல்லை, ரசிகர் யாருமே வந்து என்னோடய கேரக்டர் வந்து விரும்பவே இல்லை, அவங்க வந்து அதை ரசிக்கவே இல்லை, படம் வந்து சரியாக ஓடாததுக்கு காரணம் இதுதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசினதாக ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஏதோ 1980s 1990s இவங்க இருக்கிறதா நினச்சிருக்காங்க தெரியல. இதெல்லாம் வந்து டிஜிட்டல் யுகம். அவங்க போட்டு அவங்க அதை பரப்ப ஆரம்பித்த அடுத்த நொடியிலே நம்ம பசங்க பார்த்தினாக்கா கரெக்டாக அதை கண்டுபிடிச்சிட்டாங்க, அது ஃபேக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு கிழிச்சிட்டாங்க. ஆனால் இதில் ஹைலைட் என்னன்னாக்கா, அவங்க போட்டு அந்த ஃபேக் ஆர்டிக்கலை மையமாக வச்சு நேற்று மாலை மலரில் வந்து அவன் நியூஸ் பேப்பரில் வந்து அதை வந்து ரிலீஸ் பண்ணுறான் அந்த நியூஸை. அப்போ எந்த அளவுக்கு மீடியாக்கள் தரங்கட்டு இப்போ இங்கே இருக்குன்றது தெரிஞ்சுங்க. ஒருத்தன் போடுறானே, உண்மையாலுமே அது அந்த நியூஸ் பேப்பரில் வந்திருக்கா, அந்த மேகசினில் வந்திருக்கா, உண்மையாலுமே இது வந்து உண்மையான செய்தி தானெல்லாம் பார்க்கல. நமக்கு தவிர டிஆர்பி நியூஸு, ரஜினி சாரை வச்சு எது வந்தாலும் நமக்கு நியூஸு காசு தான். போடுறா நியூஸ்ன்னு சொல்லிட்டு ஃபேக் நியூஸையே பெரிய டைட்டில் கார்டு போடுற மாரி போட்டு நேற்று நியூஸ் பேப்பரில் நேற்று மாலை மலரில் போட்டிருக்காங்க. ஆனால் எது எப்படியோ நம்ம பசங்க சோஷியல் மீடியாவில் கிழிச்சிட்டாங்க. கடைசியாக அவங்க சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா, நீங்கள் இவ்வளோ பொய் பரப்பின்னு இருக்கீங்க, இன்னும் வெறும் 6 மாதம்தான், எலெக்ஷன் வருது, பார்த்துக்கலாம், எது வந்தாலும் எல்லாத்தையும் வட்டி முதலமாக சேர்த்து திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ ரெடியாக வெயிட் பண்ணிருக்காங்க நம்ம பசங்களாம். யார் இந்த சில்லுண்டித்தான வேலையை பார்த்துருப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்தது ஜெயிலருடைய எல்லா அப்டேட்லாம் கேட்டுருக்கீங்க. ஜெயிலர் அப்டேட் கண்டிப்பாக வரும், வெயிட் பண்ணுங்கள், நிறைய அப்டேட்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அதை தாண்டி கூலி படத்தோட அப்டேட் என்னென்னா, இந்த படம் வந்து 600 crores வந்து கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறதாக ஏகப்பட்ட மீடியாக்கள் அதை பற்றி பேசினிருக்காங்க. ஆனால் அதில் குறிப்பாக நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் வந்து இந்த படம் வந்து 205 கோடிக்கு மேலே கிராஸ் ஆகிருக்குங்க. அது வந்து யாருமே மறுக்க முடியாது. 205 கோடிக்கு மேலே கிராஸ் பண்ணி ஒரு சாதனையும் பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டில். ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு தமிழ் நடிகரும் எந்த ஒரு நடிகருக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 2 முறை 200 கோடி வந்து கிராஸ் பண்ணதே கிடையாது. எல்லாருக்குமே ஒரு முறை தான் இருக்கும். ஈவன் ரஜினி சாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முறை தான். ஜெயிலர் படம் மட்டும்தான் 200 கோடிக்கு மேலே தமிழ்நாட்டிலே கிராஸ் பண்ணியிருக்கு. இப்போ 2வது முறை கூலி திரைப்படமும் 205 கோடிக்கு மேலே இப்போ கிராஸ் ஆகி போயின்னு இருக்குது. ஸோ இந்த வருடத்தோடைய அதிகபட்ச வசூல் தமிழ் சினிமாலேயும் பார்த்தீங்கன்னா 2வது ஹையஸ்ட் வசூல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை தமிழ்நாட்டு பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் 2 முறை 200 கோடியை தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸில் கிராஸ் பண்ண ஒரே தமிழ் நடிகர் ரஜினி சார் மட்டும்தான் இன்றைக்கி தேதிக்கு ஃப்ரெண்ட்ஸ்.